ஹலோ அச்சீவர்ஸ், இன்றைக்கி ஆவரேஜ்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஆவரேஜுக்கான ஃபார்முலா எனக்கு என்னென்னு தெரியணும். ஆவரேஜுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கிவன் வேல்யூ. கொடுத்துருக்க வேல்யூவெல்லாம் கூட்டி கீழே வந்து நம்பர் ஆஃப் த கிவன் வேல்யூஸ் எத்தனை கவுண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை போடணும். ஓகே, இப்போ கொஸ்டினில் பார்ப்போம். 40 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 10 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜ் என்ன அப்படின்னா 10. சம் எனக்கு என்னன்னு தெரியாது, சம் ஆஃப் த ஏஜ் என்னன்னு தெரியாது. எத்தனை ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க? 40 ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டூடெண்ட்டோட சம் ஆஃப் த ஏஜ் என்னவாக இருக்கும்? 40 × 10 400 அப்படின்னு ஆயிரும். அதுக்கப்புறமா கொஸ்டினில் டீச்சரோட ஏஜை இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 40 மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஒருத்தரை சேர்த்தனா 41. அப்போ ஆவரேஜும் என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? 1 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஆவரேஜ் 10, அதோட 1 இன்க்ரீஸ் ஆனால் 11. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணனா 451. இது டீச்சர் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்டோட சம் ஆஃப் த ஏஜ், இது ஸ்டூடெண்ட்டோட சம் ஆஃப் த ஏஜ். எனக்கு கொஸ்டினில் கேட்டிருக்குது டீச்சரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 451லேருந்து நான் 400 மைனஸ் பண்ணனா 51 இயர்ஸ் அப்படின்றது கிடச்சிரும். ஸோ ஆன்சர் 51 இயர்ஸ்.